வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது BIPO ஸ்டெபிலிட்டி, அதாவது பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு டைனமிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நம்ம ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், அவுட்புட் சிக்னல் வருது. அது நடுவில் நம்ம இடையில் நிறைய கண்ட்ரோலர்லாம் பயன்படுத்துவோம். சரி, இப்போ நம்ம கொடுக்குற சிக்னல் இன்புட் சிக்னல் கரெக்டான அவுட்புட் வரணும். அதுக்கு இடையில் நம்ம சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுப்போம். அவுட்புட் சிக்னல் இந்த பவுண்டட்குள்ளே தான், இந்த குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளே தான் எனக்கு அவுட்புட் வரணும், இந்த குறிப்பிட்ட வேல்யூ தான் இன்புட் கொடுத்தா எடுத்துக்கணும்னு சிஸ்டம் எடுத்துக்கணும். அதை தாண்டி எடுத்துக்கிச்சு இல்லை அதுக்கு குறைவாக எடுத்துக்கிச்சுன்னா அப்போ ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துக்கிற அந்த ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணும் போது இன்ஃபினிட்டி வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அசைன் பண்ணுவோம், இந்த பவுண்டடுக்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் இருக்கணும்னு. A linear relaxed system is said to have BIPO stability if every bounded finite value, countable value தான் input result என்ன bounded finite output. நம்ம ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்குள்ளே தான் எனக்கு இன்புட் கொடுத்துருக்கேன், அதே குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்குள்ளே தான் அவுட்புட்டு வரணும். அதை தாண்டி வரக்கூடாது, அது கம்மியாக வரக்கூடாது. கம்மியாக வரலாம், அதை தாண்டி வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம BIPO ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரைட் த டெஃபினேஷன் அண்ட் ரைட் த ஃபார்முலா கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ராய்டு ஆஃப் ரூட் லோக்கஸ். இந்த ரூட் லோக்கஸ் கிராஃப் வரையும் அதுக்கு எப்படி சென்ட்ராய்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ ரூட் லோக்கஸ்னு எடுத்துகிட்டோம்னா அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு அசிம்டோட்ஸ்லாம் இருக்கும். அந்த ரெண்டு அசிம்டோட்டுக்கு நம்ம மீட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரு அசிம்டோட் வருது, இங்கே ஒரு அசிம்டோட் வருது, ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அசிம்டோட் வித் ரியல் ஆக்சிஸ் அதுவும் இஸ் கால்டு சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு ஈக்குவல் டு எவ்வளவு போல்ஸ் இருக்குது, எவ்வளவு ஜீரோஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சென்ட்ராய்டு வேல்யூ கிடைக்கும். சம் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை n மைனஸ் m. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சென்ட்ராய்டு வேல்யூ கிடைக்கும். இது நம்ம ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுவோம். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்ன. இப்போது ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் ஸ்டேபிளான சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ போச்சுன்னா அதை இன்ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ்குள்ளேவே நம்மளுக்கு டிசைட் அவுட்புட் வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த பீக் ஓவர் ஷூட்டு, இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர்லாம் நம்மளுக்கு குறைஞ்சி வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்கேஸ் அது ஒரு இன்ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவோம் எப்போ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரும்போது, ஒரு நியரஸ்ட் வேல்யூ, அது அந்த ப்ராக்சிமிட்டி வேல்யூ வரும்பொழுது இன்ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எது வரைக்கும் ஸ்டேபிள், எது வரைக்கும் அன்ஸ்டேபிள், இது ரெண்டுமே நம்ம calculate பண்ணுறது தான் relative stability. Relative stability is a measure of how stable a system is in relation to its proximity to instability. It is assessed using metrics. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கெயின் மார்ஜின் கண்டுபிடிப்போம், ஃபேஸ் மார்ஜின், டேம்பிங் ரேஷியோ, இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிப்போம் அந்த சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு. And it's crucial for ensuring that a control system behaves predictably and can tolerate disturbances or parameter changes without becoming unstable. அதாவது அந்த சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இந்த ஃபேஸ் மார்ஜின், டேம்பிங் ரேஷியோ, இந்த கெயின் மார்ஜின் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு எதெல்லாம் கம்மியாக இருக்கணும், எதெல்லாம் அதிகமாக இருக்கணுமோ அதை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். The goal is to design system with sufficient relative stability. இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி சஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கணும். இந்த சிஸ்டம்க்கு இவ்வளோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இருந்தால் போதும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆசிலேஷன்ஸு, இந்த இன்ஸ்டேபிலிட்டி, இந்த போர் பர்ஃபார்மன்ஸ்லாம் தடுத்துடலாம். ஸோ டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்ன? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் அண்ட் மேக்னிடியூட் கிரைட்டீரியான் ஆஃப் ரூட் லோக்கஸ். இந்த ரூட் லோக்கஸில் ஆங்கிள் வேல்யூ பார்க்கணும், மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கணும். த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் ஆல் போல்ஸ். ஓகேங்களா? எல்லா போல்ஸில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். எது கூட? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் ஆல் ஜீரோஸ். ஸோ ஜீரோஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆங்கிள்ஸையும் போல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆங்கிள்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா அந்த 180 டிகிரி கூட ஆட் நம்பரை தான் மல்டிப்ளை ஆகிருக்கணும். 1, 3, 5 இந்த மாதிரி தான் மல்டிப்ளை ஆகிருக்கணும். அதை நம்ம ஆங்கிள் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம் இந்த ரூட் லோக்கஸில். மேக்னிடியூட் க்ரைட்டீரியான்னு என்ன சொல்லுதுன்னா
the product of distance from a point on the root locus to the poles. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த போல்ஸ் வரைக்கும் உள்ள இருக்க அந்த டிஸ்டன்ஸ் அந்த ப்ராடக்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம எது கூட டிவைட் பண்ண போகிறோம்னா அந்த ஜீரோஸ் கிட்ட வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணும். அதாவது போல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் ஜீரோஸ் கிட்ட இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும், போல்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும், ஜீரோஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா சிஸ்டம் கெயினுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த சிஸ்டம் கெயின் கண்டுபிடிச்சிருப்போம், அந்த வேல்யூ இந்த வேல்யூ மேக்னெட்டிக் கிரைட்டீரியன் வேல்யூ சேமாக இருக்கணும். ஓகேங்களா, ரூட் லோக்கஸில். These criteria are essential tool in determining the location of poles and analyzing the stability and behavior of the closed loop system as the gain is varied. அப்போது ஒரு சிஸ்டம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும், நல்ல குட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னா இந்த க்ரைட்டீரியா, இந்த ஆங்கிளும் பார்க்கணும், மேக்னிடியூட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே பக்காவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஆங்கிள் அண்ட் மேக்னிடியூட் க்ரைட்டீரியான் ஆஃப் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Routh-Hurwitz criterion. Routh-Hurwitz criterion is a mathematical tool used to determine the stability of linear time invariant. இந்த LTI சிஸ்டம்லாம் இருக்கும், கண்ட்ரோல் சிஸ்டம், லீனியர் டைம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதோடைய ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரைட்டீரியானை பயன்படுத்தும். இதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. by analyzing the characteristic equation of the system. ஸோ ஒரு சிஸ்டம்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பயன்படுத்தி இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த Routh-Hurwitz criterion அந்த மெத்தடை பயன்படுத்தி அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கா, ஓகேங்களா, அன்ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை நம்ம கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ்குள்ளே ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த Routh-Hurwitz criterion பயன்படுது. The system is stable if there are no sign changes in the first column. அந்த ப்ராப்ளம் போடும்போது ஃபஸ்ட்டு காலத்தில் சைன் சேஞ்சஸ் இல்லைன்னா சிஸ்டம் ஸ்டேபிள்னு அர்த்தம். The system is unstable if there is at least one sign change in the first column. ஃபஸ்ட்டு காலமில் ஏதாவது ஒரு சைன் சேஞ்ச் இருந்தாலே அப்போ கண்டிப்பாக அந்த சிஸ்டம் அன்ஸ்டேபிள்னு இண்டிகேட் பண்ணிடும். which indicate the presence of poles with positive real parts. ஸோ நம்மளுக்கு போல்ஸ் இருக்கும், அதோடைய வேல்யூ வந்து ரியல் பார்ட்டில் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், ப்ளஸ் வேல்யூஸ், +1 +2 இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம Routh-Hurwitz criterion பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, முக்கியமாக அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு காலமில் எந்த ஒரு சைன் சேஞ்சும் இல்லைன்னா பாசிட்டிவ், அதாவது ஸ்டேபிள் சிஸ்டம். இல்லை ஃபஸ்ட்டு காலமில் சைன் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது அன்ஸ்டேபிள்னு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.